ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு சைட் டிஷ் ரெசிபி பார்க்கலாம். நம்ம பூரி, சப்பாத்தி எல்லா விதமான டிஃபன் ஐட்டத்துக்கும் இது தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ இதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 100 கிராம் அந்த வெள்ளை மூக்கடலை எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 8 ஹவர்ஸ் வந்து ஊற வச்சுக்கலாம். ஸோ வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஊற வச்சுட்டு இதை வந்து வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸ்பைசஸ்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியை அரிஞ்சு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா வந்து பச்சை வாசனை போன அப்புறமா நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 3 தக்காளி வந்து பொடியை அரிஞ்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ தக்காளி நல்லா மசியட்டும். அதுக்குள்ள நம்ம வந்து தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். ஒரு சின்ன பீசஸா ஒரு 10 பல் தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து உடச்சக்கடலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கோங்க. ஸோ இப்போ தக்காளி நல்லா வந்து மசிஞ்சிருச்சு. இப்போ வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம வேக வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் வெள்ளை மூக்கல்லையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்ச அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கும் போது அந்த வந்து சன்னாக்குள்ளெல்லாம் அந்த மசாலாலாம் இறங்கும். ஸோ ஒரு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச அப்புறமா நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய், சோம்பு, உடச்சக்கடலை விழுதை சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம் டு லோ ஃப்ளேமில் வச்சு இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வந்து கொதிக்கக்கூடாது. அதனால ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுட்டு ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியான சைட் டிஷ் வந்து ரெடி ஆகிடும். இது பூரி கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.